இந்த சூரியன் எப்படி நாம் வழிபட வேண்டும்? சூரியன்னா பொதுவா பால் ஆஃப் ஃபயர். அடுத்த ஸ்லைட்ல பார்த்தேன்னா நின்ன கோலத்துல சூரியன் இருப்பார். அவர் திருவடிவாரத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார். அவர் கையில அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் கையில 7 குதிரைகளின் கடிவாளம் இருக்கும். அவர் பிடிமானம் இருக்கும். நின்று சேவை சாதிக்க கூடியவர் தான் சூரிய பகவான். அவர் திருவடிவாரத்தில் சாரதியாய் இருப்பவன் தான் அருணன். அருணனுக்கு இருக்கக்கூடிய 7 குதிரைகள் தான் அவை. இதுதான் சூரிய மண்டலம்னு பேர். இன்னைக்கும் அர்க்கியம் கொடுக்கும்போது தேய சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்திங்கிறோம். இது நீங்க அத்தனையும் பார்க்கறது 1200 வருஷத்துக்கு முன்னாடி கர்நாடக மாநிலத்துல விரூபாக்ஷா டெம்பிள்ல சீலிங்ல பண்ணிருக்கா. இது ஒரே ஸ்டோன். அந்த நின்ற திருக்கோலத்துல அந்த 7 குதிரை கீழே தெரியறதோ? தெரியறதா? அந்த 7 குதிரை நீங்க பார்த்தீங்கன்னா 7 குதிரை தெரியும். ஏன் 7 குதிரைன்னா, இன்னைக்கும் நம்ம பிசிக்ஸ்ல சொல்லும் போது என்ன சொல்றோம்? ஒரு பிரிசம்ல ஒயிட் லைட் பாஸ் ஆனா ஸ்பெக்ட்ரம் வருதுங்கிறோம். அதுக்கு விப்கியோர்னு பேரு. VIG சொல்றோம் இல்லையா? அந்த 7 நிறங்கள் தான் 7 குதிரைகள். அந்த வயலட்டுக்கு மேல போனாதான் அல்ட்ரா வயலட், ரெட்டுக்கு மேல போனா இன்ஃப்ரா ரெட்டுங்கிறோம். அப்போ சூரியனுடைய வழிபாடு எவ்வளவு நம்ம சனாதன தர்மத்துக்குள்ள ஊடுருவிருப்பாருங்க. இதுல இந்த 7 குதிரை தெரியறதோனோ, இந்த முதல் குதிரை தான் காயத்ரின்னு பேர். முதல் குதிரைக்கு காயத்ரின்னு பேர். ஏன்னா இந்த 7 குதிரைகளும் 7 சந்தஸுக்கு பிரதிநிதி. முதல் சந்தஸுக்கு காயத்ரின்னு பேர். இந்த காயத்ரிங்கிற சந்தஸ்ல மீட்டர் எப்படி நம்ம குரல் நடை, சானெட் அப்படின்னு இங்கிலீஷ்ல, ஜாப்பனீஸ்ல ஹைக்கூ, மாலினி மந்தாக்ராந்தான்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றோமோ, வைதிக பாஷையில் ஒரு பிராச்சீனமான சந்தஸுக்கு காயத்ரின்னு பேர். அந்த காயத்ரி சந்தஸ்ல சூரியனை வழிபடணும்னா 24 அக்ஷரங்கள் தேவை. 24 அக்ஷரங்களை எப்படி நம்ம டிவைட் பண்ணலாம்? 8 டிவைட் பண்ணலாம். 8 அக்ஷரம் 8 அக்ஷரம் 8 அக்ஷரம் 8 8 8 8 into 3 24 லெட்டர்ஸோடு கூடிய ஸ்லோகத்துக்கு காயத்ரி மந்திரம்னு பேர்.